ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவையான ரத்த பொரியல் தாங்க. இது எங்க வீட்டு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இந்த டிஷ் நான் செய்யலங்க, எங்க அம்மா தாங்க செஞ்சாங்க. நம்ம வீடியோவை பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆட்டு ரத்தத்தை கழுவி எடுத்துக்கிட்டங்க. கடாய் வச்சு அதுல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்துனங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பெருஞ்சீரகம், கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணுங்க. கடைசியா வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கணுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வதக்கணுங்க. இது வதங்கறதுக்குள்ள ஆட்டு ரத்தம் கழுவி வச்சுல அதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சு வச்ச ரத்தத்தை எடுத்து வதக்கி வச்சத வெங்காயத்து மேல எடுத்து ஊத்தணுங்க. இதுல கொஞ்சம் உப்பு போடணுங்க. ஆனா கடையில ரத்தம் வாங்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்களே உப்பு போட்டு கொடுப்பாங்க. அதை கேட்டுதாங்க வாங்கணும். அவங்க உப்பு போட்டிருந்தா நாம போட தேவையில்ல. நம்ம உப்பு போடாத ரத்தங்க, அதனால நான் உப்பு போட்டிருக்கேன். சில பேர் ஆட்டு ரத்தம் வாங்கி அதை கிளீன் பண்ணிட்டு இட்லி குண்டான்ல வச்சு ஆவி காட்டி கட் பண்ணி அதுல போட்டு செய்வாங்க. ஆனா நான் இந்த மெத்தட்ல தாங்க நான் செய்வேன். இந்த மெத்தட்ல செய்தீங்கன்னா நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க. சீக்கிரமாவும் இந்த வேலை முடிஞ்சிடுங்க. இதுல நல்லா வதக்கின பிறகு ஆட்டு ஈரல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க. அந்த ஆட்டு ரத்தத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அது நல்லா சுன்ற வரைக்கும் நல்லா கிண்டி விடணுங்க. உங்களுக்கு ரத்த பொரியல் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதுக்கு காரம் மிளகு தூள் தாங்க போட்டு கிண்டிக்கலாங்க. அப்படி மிளகு இல்லாதவங்க, தூள் இல்லாதவங்க மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு ரத்தத்துக்கு 2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. இதுல கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணுங்க. திருவ முடிஞ்சவங்க திருவி போடுங்க. முடியாதவங்க மிக்சியில போட்டு போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு நல்லா வதக்குங்க. அது 2 நிமிஷத்து மேல இருக்கக்கூடாதுங்க. அது டேஸ்ட் மாறிடுங்க. அதனால உடனே இறக்கிடுங்க. ரெடியான ரத்த பொரியலை பவுல்ல மாத்தி கொத்தமல்லி தழை போட்டு சுட சுட சாப்பிடணுங்க. அப்பதாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. எங்க அம்மா செய்த ரத்த பொரியல நீங்களும் வீட்டுல மறக்காம செஞ்சு பாருங்க. நான் இப்ப சூடான ரத்த பொரியல சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். எங்க அம்மா சமையல் டேஸ்ட் சொல்லவே வேணாங்க, சூப்பராவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.